எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலியமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற தலைப்பில் சின்னதாக ஒரு சில டிட்பிட்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ. இதனை அடுத்து வரக்கூடிய சில தொகுப்புகளும். அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் எப்பவுமே ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ரெண்டு பேர் பொதுவாக ஒரே வேவ் லென்த்தில் இருக்கிறதுக்கான சதவிகிதம் சற்றே கம்மி தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எப்பவுமே பிடித்தவையாக இருக்காது. ஒருவர்கிட்ட இன்னொருவர் எதிர்பார்ப்பது என்னன்னா, நம் பழக்க வழக்கத்துக்கு மற்றவரும் உட்பட வேண்டும். இதை நிறைய இடங்கள்ல ரொம்ப ஈஸியாக வளைஞ்சு கொடுத்து போவதற்கான வாய்ப்பு நிறைய பேர்கிட்ட இருந்தாலும், சில பேர்கிட்ட சற்றே அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும். இப்போ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரெண்டு விஷயம். சப்போஸ் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு கணவனுக்கு மனைவி கிட்ட ஏதோ ஒரு பழக்க வழக்கம் பிடிக்கல, இல்லை மனைவிக்கு கணவன் கிட்ட ஏதோ ஒரு பழக்க வழக்கம் மாற்றிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அந்த பழக்கத்துக்கு அப்போதான் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்கன்னா, அந்த பழக்கத்தை மேற்கொள்வதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். த ப்ராசஸ் வில் பி ஸ்லோ அப்படின்றத எதிர்பார்க்கிறவங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், எதிர்பார்க்கிறவங்களுக்கு அது ஒரு நார்மல் ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப காமனாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, குளிச்சுட்டு தொண்டை அப்படியே போட்டுட்டு போற ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இது ஒருத்தருக்கு கண்டிப்பா இருக்கும், ஒருத்தருக்கு அந்த பழக்கம் சுத்தமா பிடிக்காது. இப்ப பிடிக்காதவங்க இந்த பழக்கத்தை மாத்திக்க சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு அது ஸ்லோ ஹேபிட்டா வரும். ஏன்னா அவங்க மனசுக்குள்ள அது ஒரு ஆணி அடிச்ச மாதிரி போய் தங்கறதுக்கே பல மாதங்கள் கூட ஆகலாம். அந்த ப்ராசஸ் போகும்போது இதை ஒரு ஜென்டில் ரிமைண்டராக கொடுத்து நம்ம பழக்கணும்னா கண்டிப்பாக அது மேற்கொள்ளப்படும். இரண்டாவது, இப்போ இதை எதிர்பார்க்குறாங்க, டவலை கரெக்டாக லாண்ட்ரியில் போடணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அது ஒரு நார்மல் ப்ராசஸ். அதை மேற்கொள்றவங்களுக்கு அது எக்ஸ்ட்ராடினரி ப்ராசஸ். நான் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு. அப்போ எதிர்பார்க்கிறவங்க கிட்ட இதை செய்யறவங்க ஒரு பாராட்டை கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஆனா அது செய்யறவங்களுக்கு அது ஒரு நார்மல் ப்ராசஸ்ன்றத அந்த விதத்துல இவங்களும் இதை செய்யறது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராசஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கணவன் துண்டை கரெக்டா லாண்ட்ரி பேஸ்கெட்ல போடல அப்படின்னா, குளிச்சுட்டு அந்தந்த இடத்துலயே வச்சுட்டு போயிட்டார். பட் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி ஒரு பர்டிகுலர் டே ஹிஸ் ட்ரைங் டு டூ தட் அப்படின்றப்போ வேற ஒரு காரணங்களுக்காக அந்த வீட்டில் சண்டை வரும்போது, நான் துண்டை கரெக்டாக எடுத்துட்டு போட்டிருக்கேனே, அப்புறம் என்ன வேணும் அப்படின்றது கணவனுக்கும், மனைவிக்கு அது ஒன்று இதையாவது இன்னைக்கு கரெக்டாக நடந்துச்சு அப்படின்ற ஒரு ரிலீஃப் தான் இருக்கும் அப்படின்ற புரிதல் ஒருத்தருக்கும் வரும்போது அந்த இடத்துல சுமூகத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. இப்போ இது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வரத்துக்கு கண்டிப்பா நம்ம அபவ் 40 இயர்ஸா இருக்கும்போது இது அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வெரஸ் இஃப் யூ ஆர் பிலோ 40, இதே ப்ராசஸ் மேற்கொள்ளும் பொழுது அந்த எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்றவங்களுக்கு அதை செய்து காட்டுவது அரிது, முக்கியம்னு இன்னொருத்தவங்களும், அதை செய்தவர்களுக்கு ஒரு சின்ன பாராட்டை தெரிவிக்க வேண்டும்ன்ற ரிலீஃபை கொடுக்கணும்ன்றது இன்னொருத்தவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த இடத்துல எப்பவுமே மகிழ்ச்சியை தவிர வேற எதுவும் நிலவாது. கண்டிப்பா எப்பொழுதுமே 100% மகிழ்ச்சியா தான் வாழ்க்கை ஓடும் நம்மளால கேரண்டீடா சொல்ல முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான் வாழ்க்கை, அதுதான் அழகானதும் கூட. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆல்வேஸ் பேலன்ஸ், நான் எப்பவுமே சொல்றது தான் எல்லா வீடியோலையும். அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை மேற்கொள்ளும் பொழுது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதனிடையே எப்பேற்பட்ட விரிசல் வர வாய்ப்பு உற்றாலும் அந்த விரிசல் அங்கேயே நின்று அதற்கு நம்ம மருந்து போடுற அளவுக்கு கூட போகாது. விரிசலே விடாம அது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் சீல்டா இருக்கும், எப்பவுமே இன்டாக்டா இருக்கும். மீண்டும் இன்னொரு அடுத்த டிட்பிட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.